விவசாயம்னா என்ன, வேளாண்மை அப்படின்னா என்ன, அதுலேயும் குறிப்பாக இயற்கை விவசாயம்னா என்ன, இதோட அவசியம் என்ன, முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் இல்லையா? ஏன் வேண்டும் இயற்கை வழி வேளாண்மை? வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள். ஏன் வேண்டும் இயற்கை வழி வேளாண்மை? இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விவசாயிகளில் எல்லா மாவட்டங்கள்லையும் ஒரு 100 இயற்கை விவசாயிகளை அடையாளம் காண முடியும். அந்த அளவுக்கு இயற்கை விவசாயத்து மேலே ஒரு ஆர்வம் இருக்குது. இயற்கை விவசாயிகள் நிறைய உருவாகிக்கிட்டே வராங்க. அப்போ இயற்கை விவசாயம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இன்றைக்கி விவசாயிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வந்தாலும் படிப்படியாக ரசாயன விவசாயத்திலிருந்தும் ஒட்டு ரகங்கள் பயன்படுத்துகிறவங்களிருந்தும் இயற்கைக்கு திரும்புகிறாங்க. அப்போ அதுக்கான காரணம் என்ன? நுகர்வோர்கள் நிறைய இயற்கை விளைபொருட்கள் மேலே ஆர்வமாக அதை வாங்கணும், அதை நம்ம உணவில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு திரும்புகிறாங்க. அப்போது ஏதோ ஒரு வேளாண் முறையில் ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு, அதனால இவ்வளோ பெரிய திருப்பங்கள் தேவைப்படுது. இன்றைக்கி விவசாயிகளுடைய நிலை இந்த நிலையில் இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றைக்கான இந்த கலந்துரையாடல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல விவசாயம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோமா? மனிதரில் எல்லா உயிரினங்களுக்குமே பார்த்திங்கன்னா இங்கே நம்ம புவியில் உணவுங்கிறது பிரதானமான தேவை. அது நீர், உணவு அனைத்துமே தேவையாக இருக்குது. இப்போ நம்ம மனிதர்கள் எடுத்துக்குவோம், நம்மளுடைய அடிப்படை தேவைகள் அப்படின்னு நம்ம ஒரு கட்டமைப்பு வச்சுருப்போம் இல்லையா? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து இறக்குற வரைக்கும் அவனுடைய தேவைகள், அதுவும் ரொம்ப இன்றியமையாது ரொம்ப முக்கியமான தேவைகள் அப்படின்னா உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உணவு அப்படிங்கிறது முதன்மை வகிக்குது. நமக்கு முக்கியமாக ஒரு உடல் உயிர் வாழணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது உணவு. அந்த உணவுனா என்ன அப்படின்னா நிலத்தோடு கலந்த நீரே. அப்போ நிலத்தோடு கலந்த நீர் தான் ஒரு மனிதனுக்கு ஒரு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கக்கூடியது. அப்போ உணவுங்கிறது அடிப்படை தேவையில் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக உடை, ரெண்டாவதாக உடை வருது. அப்போ உடைங்கிறது நாகரிகம். நம்ம உடை அணியணும், நம்ம அதுவும் மரபில் இருக்கணும், அது நம்மளை எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடாது, சூழலுக்கு ஏற்றதாக இருக்கணும், அது ரெண்டாவதாக வருது. அதுக்கு அடுத்து மூணாவதாக இருப்பிடம். அப்போ நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ், அந்த இடம் சூழலுக்கு ஏர்ந்ததா, தற்சார்பு உடையதா, எந்த ஒரு சிக்கலும் ஏற்படுத்தாததாக இருக்கக்கூடியது. அப்போ இந்த உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு நாகரிகங்கள் வளர தொடங்கி இன்றைக்கி இந்த மூணுமே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா முழுமையாக நோக்கம்னு ஆயிடுச்சு. ஆனால் இதை எப்படி நமக்கு முன்னாடி இந்த புவியில் வாழ்ந்துட்டு போனவங்க எப்படி இதை கட்டமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பாக பார்ப்போம். விவசாயம் எதனால் உருவானுச்சு அப்படின்னா உணவு உற்பத்தி தான். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், உணவுங்கிறது ஒரு உயிரினத்துக்கு ரொம்ப பிரதானமான தேவை. இந்த உணவுங்கிறது இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு நம்மளுடைய வளர்ச்சியை ஊக்கப்படுத்துறதுக்கு நமக்கு அதிகமான சத்துகள் தேவை. அதை பூர்த்தி செய்கிறதுக்கு உணவுங்கிறது ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. நம்ம இங்கே வாழணும் அப்படின்னா உணவுங்கிறது இன்றியமையாதது. இந்த உணவுக்காக மட்டுமே தான் மனிதனுடைய வாழ்வு இருந்தது. அப்போ உணவை சேகரிக்கணும், அதை சாப்பிடணும், தன்னுடைய தலைமுறைகளை வளர்க்கணும், அடுத்த தலைமுறைகளை உருவாக்கணுங்கிற காலகட்டங்கள் இருந்தது. நாளாக இந்த வேளாண்மை அப்படிங்கிறது வெள்ளாமையாக இருந்துச்சு. விவசாயிகிட்ட யாரை போய் கேட்டிங்கனாலும் வெள்ளாமை அடிச்சாச்சா, வெள்ளாமை போட்டாச்சாம்பாங்க. அப்போ வெள்ளாமைன்னா என்ன அப்படின்னா வெள்ளை நீர் இருக்கு இல்லையா? மழை பெஞ்சு தேங்கி இருக்கு வெள்ளை நீர், தேங்கிய வெள்ளை நீரை பயன்படுத்தி உணவுப் பொருட்களை அறுவடை செய்தாங்க. அப்போது வெள்ளை நீரை பயன்படுத்தி அவங்க அறுவடை செஞ்ச அந்த உணவுப் பொருளை வெள்ளாமை அப்படிம்பாங்க. அதிலிருந்து அவங்க அறுவடை செஞ்ச பொருட்களை நாளாக அது வேளாண்மை அப்படியா மருவி இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ரசாயன வேளாண்மையாக உருவெடுத்துருச்சு. அப்போ இந்த ரசாயன வேளாண்மை உருவானதுக்கான காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி இயற்கை வேளாண்மை, ஏன் இந்த இயற்கை வேளாண்மையுடைய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வேளாண்மைன்னு ஒன்று கிடையாது. இயற்கை வேளாண்மை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இயற்கை வழியில் வேளாண்மை, இயற்கையை பார்க்குறோம், அதே மாதிரி நம்மளும் பயிரிடுறோம், அதே மாதிரி உற்பத்தி எடுக்கிறோம் அப்படின்னு தான் இதை நம்ம பார்க்க முடியும். இது மாதிரி தான் நம்மாழ்வார் ஐயா அதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பாங்க. இயற்கை விவசாயம் இல்லையா, இயற்கை வழியில் நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறோம் ஐயா அப்படி. இப்போ இந்த இயற்கை விவசாயம்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, விவசாயங்கிறது தான் உண்மையான சொல். நம்ம உணவு உற்பத்தியில் விவசாயங்கிறது தான் ரொம்ப முக்கியமான சொல்லும் கூட, அதுதான் தொழிலும் கூட, அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரமும் அடிப்படையும் கூட. இது எப்போ மாற தொடங்குனுச்சுன்னா, இந்த விவசாயம் தன் இயல்பை இழக்க தொடங்கிருச்சு. உணவு உற்பத்திக்காக துவங்கப்பட்ட ஒரு பிரதானமான தொழில் தான் விவசாயம். தன்னோட உணவுக்காக மட்டும் இல்லை, உலக உயிரினங்கள் அனைத்துக்குமான உணவையும் உற்பத்தி செய்யக்கூடியது விவசாயமாக இருக்குது. அப்போது அங்கே ஒரு சின்ன மாற்றம் நடக்குது. உணவு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய விவசாயத்தில் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்காகவும் பொருளாதார திறனை மேம்படுத்துறதுக்காகவும் தன்னுடைய லாபத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் அங்கே ஒரு சில இடையூறுகள், இந்த நம்ம ரசாயனம்னு சொல்லலாம், வேதிப்பொருட்கள்னு சொல்லலாம், ஒட்டு விதைகள்னு சொல்லலாம், இயந்திர மேலாண்மைன்னு சொல்லலாம். இதெல்லாம் உள்ளவர என்ன ஆயிடுச்சு, இயல்பாக தற்சார்பாக விவசாயம் பண்ண ஒரு விவசாயியால் தொடர்ந்து அதை செய்ய
முடியலை. அப்போது அவருடைய பொருளாதார தேவை, பொருளாதார நெருக்கடி வாழ்வியலோட ஒப்பிடும்போது மற்ற உயிரினங்கள், மற்ற வேலை பார்க்குறவங்க, மற்ற தொழில் பண்ணுறவங்களோட ஒப்பிடும்போது அவங்களால தன் இயல்பாக இயங்க முடியலை. அப்போ விவசாயம் பண்ணுறதுனால தான் தன்னால் அந்த மாதிரி செய்ய முடியலைன்னு தன்னுடைய அடுத்த தலைமுறையை இயற்கை விவசாயத்திலேருந்து இல்லை, பொதுவாக விவசாயத்திலேருந்தே தூக்கி அவங்களுக்கு தடம் பிரட்டி மாற்றி அமுச்சு வைக்கிறாங்க. இப்போ இந்த நிலை மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றின ஒரு புரிதல் தேவை. அப்போ அந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே விவசாயங்கிறத ரொம்ப விருப்பமாக செய்வாங்க, அதோடைய ஆர்வங்கிறது இருக்கும், அந்த தொழிலில் ஒரு தர்மம் இருக்கும். அப்போ எத்திக்ஸ்மாங்க, ஒர்க் எத்திக்ஸ்மாங்க, நம்ம செய்கிற தொழிலில் அந்த தர்மம் இருக்கணும். அந்த தர்மம் எப்போ இருக்குன்னா அந்த தொழிலுக்கான வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும். உணவு உற்பத்திக்காக பண்ண வேண்டிய விவசாயத்தை பொருளாதார லாபத்துக்காக பண்ணினா அங்கே எப்படி உணவு உற்பத்தி ஆகும்? அப்போ அது எப்படி உணவுன்னு நம்ம கருத முடியும்? அப்போ இந்த மாதிரி நிறைய சட்ட சிக்கல்லாம் இருக்குது. இப்போ இன்றைக்கி உற்பத்தி ஆகிறதெல்லாம் உணவே இல்லையா அப்படின்னு கேட்டால் உணவு மாதிரி ஒன்றா தான் இருக்குது. அப்போது தன்னியல்பை இழந்துருச்சு, எல்லா உணவுமே தன்னியல்பை இழந்திருக்கு. அப்போ அதை மீட்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம இந்த மாதிரியான முறைகளை தான் கடைபிடிக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். அப்போது இந்த இயற்கை விவசாயத்துலேருந்து ஏன் இதை நம்ம இயற்கை விவசாயம் சொல்கிறோம், இதுதான் காரணம். அப்போ விவசாயம்னு நம்ம அதை சொல்ல முடியல, ஏன்னா அங்கே ரசாயன புழக்கம் அதிகமாகிடுச்சு, இயந்திர மேலாண்மை புழக்கங்கள் அதிகமாகிடுச்சு. இயந்திர மேலாண்மையை காட்டிலும் அங்கே ஒட்டு ரக வீரிய ஒட்டு ரக விதைகளுடைய புழக்கங்கள் அதிகமாகிடுச்சு. அதை சாப்பிட்டா கேடுன்னு சொல்கிற நம்மளும் விவசாயம் பண்ணுறோன்னு தன்னை தனியாக அடையாளப்படுத்திக்க முடியலை. அப்போது இயற்கை விவசாயம் அப்படின்னு இயற்கை முறையில் எந்த ஒரு ரசாயனமும் வேதிப்பொருட்களும் வெளியிலிருந்து கொண்டு வர பொருட்கள் எதையுமே உள்ளிடாமல் நம்மளுடைய நாட்டு மாடுகள், நாட்டு சாணம், இலைதலைகளை வச்சு இயல்பாக பூமிக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம விதைகளை விதைக்கிறோம், அது வளருது, தண்ணி கொடுக்குறோம், பராமரிக்கிறோம், பூச்சி, இந்த பராமரிப்பு முறைகளை மட்டும் செஞ்சுட்டு உற்பத்தி எடுத்துக்கிறோம், அறுவடை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போது இதை நம்ம இயற்கை வழி வேளாண்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இயற்கை வேளாண்மையோட முக்கியத்துவம் அவசியம் என்ன அப்படின்னா, உணவு அப்படின்னா அது நம்மளுடைய வளர்ச்சிக்காக இருக்கணும், நம்மளுடைய பசியை அடக்கிறதுக்காக மட்டும் இருக்கக்கூடாது. தண்ணி அப்படின்னா நம்மளுடைய தாகத்தை தீர்க்கறதுக்காக மட்டும் இருக்கக்கூடாது. அப்போது நம்மளுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை காரணமாக இருக்கணும். ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்டா ஒரு டெம்பரவரி சொல்யூஷன்ஸை நீட் பண்ணி நம்ம ஒரு திசையில் நகரக்கூடாது. அப்போது ஏன், எதுக்கு, எப்படி, என்னன்னே தெரியாமல் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னா இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லையா? அப்போது இந்த ஒட்டு ரகங்கள்லாம் நமக்கு பாதிப்பு தரும்னு நம்ம ஆவணப்படுத்தி அதெல்லாம் எடுத்தெறியணும்னு காட்டுறதை விட சந்தேகமாக இருக்கிறத நம்ம தொடாமல் எது உறுதியாக நன்மை செய்யும், பக்க விளைவுகள் இல்லை அப்படின்னு உறுதியாக தெரியக்கூடிய நம்ம நாட்டு பாரம்பரிய விதைகளை பயிரிடலாம், நாட்டு காய்கறிகளை உணவில் எடுத்துக்கலாம், நாட்டு பாரம்பரிய அரிசிகளை உணவில் எடுத்துக்கலாம். அப்போ அந்த விவசாய முறையை நம்ம செய்யலாம் இல்லையா? இன்றைக்கி காடுகள்லாம் வளரக்கூடியது. யாரை போய் நீங்கள் இயற்கை விவசாயம் புதுசாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு யோசனை தான், ஒரு சின்ன சிந்தனை தான். இன்றைக்கி காடுகளுக்கெல்லாம் யார் ரசாயனம் போடுறா, யார் உரமிடுறா, யார் அதை பராமரிக்கிறா, யார் பூச்சி மேலாண்மை பண்ணுறா? ஆனால் அந்தந்த காலகட்டங்கள் வரும்போது அதுவும் செழித்து, அதுவும் காய்ச்சி, அதுவும் புழுங்க தானே செய்யுது. அதை நம்ம ரோட்டு ஓரங்களில், வழி ஓரங்கள்லாம் நம்ம பார்க்க தானே செய்கிறோம், எடுத்து அறுவடை எடுத்துகிட்டு உணவில் எடுத்துக்கிற தானே இருக்கும். ஆனால் இதை விவசாய முறையாக செய்யும் போது அந்த பராமரிப்புங்கிறது தேவை, அந்த பதப்படுத்துது, பக்குவப்படுத்துதுங்கிறது தேவை. ஆனால் இதுக்காண்டி வெளியீடு பொருட்களையும் வெளியிலேருந்து வரக்கூடிய பெரும் பொருளாதார செலவுகளை செய்யும் போது விவசாயிகள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க வெளியில் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை எடுத்துக்க தொடங்குறாங்க, அந்த ரசாயனங்களை பயன்படுத்துகிறாங்க, அந்த ஒட்டுரக விதைகளை பயன்படுத்துகிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் இந்த அளவுக்கு இறங்குது. அப்போ நமக்கெல்லாம் உணவு கொடுக்கக்கூடிய நம்ம மண்ணில் நம்ம எந்த அளவுக்கு நச்சுகளை சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம உணவில் இருக்கும். ஏன் இருக்காது? நம்ம போடுற ரசாயனால தான் அந்த காய்கறியோட விளைச்சலோ பழங்களோட விளைச்சலோ அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது அதோடைய தாக்கம் இருக்காதுன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது இல்லையா? அடுத்த தலைமுறை அதுலேருந்து உருவாக்க முடியாதுங்கும் போது நம்ம அதை பின்தொடரணுங்கிற எந்த ஒரு அவசியம் இல்லை இல்லையா? அப்போது நாட்டு காய்கறி விதைகளை தொடர்ச்சியாக செய்யணும். அதுவும் இயற்கை வழி வேளாண்மை தான் ரொம்ப முக்கியம். அதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய உணவுப் பொருள் கொஞ்சமாக இருந்தாலும் அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடியதாக இருக்குது, நம்ம அடுத்த கட்டம் நகர்த்தக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம கடையில் போய் ஒரு ஒட்டு ரகம், வீரிய ஒட்டு ரகமாக இருந்தாலும் அதை பதப்படுத்துகிறேங்கிற பேரில் எவ்வளோ நச்சுக்கள், எவ்வளோ ரசாயனங்கள், எவ்வளோ வேதிப்பொருட்கள் சேர்க்குறாங்க, அதை நம்ம உணவில் எடுத்துக்கக்கூடிய சூழல் இருக்குது. அடுத்த தலைமுறை அதை ரொம்ப ஆசையாக நம்ம வாங்கி கொடுத்து இதுதான் சத்து, இதுதான் நியூட்ரிஷன் சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் எந்த மருத்துவர்கிட்ட போனாலும் மருத்துவர் ரொம்ப எளிமையாக சொல்கிறாரு, உங்கள் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுங்க அப்படிங்கிறாங்க. எந்த உணவு பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றணும்னு யாராவது சொல்கிறாங்களா? உங்களுக்கு ஒரு சிக்கல் வந்தால் எதனால் இந்த சிக்கல் அப்படின்னு அவங்களால அதை சொல்ல முடியுமா? இல்லை அதை யாராலையும் கணிக்க முடியுமா? ஒருத்தருக்கு ஒன்றால் ஒரு சிக்கல் வருதுன்னா அதே சிக்கல் இன்னொருத்தருக்கு அதே நாள் வரும்னு யாராவது கணிக்க முடியுமா? இப்போ இதெல்லாம் நம்ம உணரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்போது நம்மளுடைய வாழ்வுக்கும், நம்மளுடைய வளர்ச்சிக்கும், நம்மளுடைய உடல் தேவைக்கான சத்துகளுக்கும் இன்னொருத்தர் கண்டிப்பாக பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க. அப்போது விவசாயிகள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறைந்தபட்சம் முதல் கட்டமாக
ஒட்டுரக விதைகள் பயன்படுத்தினாலும் சரி, ரசாயனங்கள் பயன்படுத்தினாலும் சரி, வீட்டு தேவைக்காக ஒரு 5 சென்ட்லேருந்து 10 சென்ட்டை ஒதுக்கி இயற்கை விவசாயம் பண்ணணும். இந்த இயற்கை விவசாயத்தோட மிகப்பெரிய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டுட்டு ஒரு மாதங்கள் வரையும் தொடர்ச்சி உணவில் எடுத்துகிட்டு அடுத்து நீங்கள் ரசாயன ஒட்டு காய்கறி வெறும் சக்க மாதிரி இருக்கும். இதை நான் அடித்து ஆணித்தனமாகவே சொல்ல முடியும். வெறும் சக்க மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்கே இப்போ காய்கறி திடீர்னு எப்போயாவது இல்லைன்னு கடையில் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். அதை சாப்பிடும்போது அதோடைய சுவையிலேருந்து அது எல்லாமே உணர முடியும். அப்போது நம்ம மரபுகளை மறக்காமலும் நம்ம இயல்போட அந்த உணவுப் பொருட்களை துணிஞ்சு எடுத்துக்கிறதுல நம்ம அதை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போகவும் முடியும். பொருளாதாரத்தோடு நம்ம ஒப்பிடக்கூடாது. முக்கியமாக இந்த ஒட்டு ரகங்கள் ரசாயனங்கள் உள்ளே வந்ததுக்கான காரணம் உங்களுக்கும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும். உணவு பஞ்சம் ஏற்பட்டுச்சு, அதை எப்படி நம்ம சரி செய்கிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொய் போர்வை போற்றப்பட்டிருக்கு. எப்படி உணவு பஞ்சம் ஏற்படும்? நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். உணவு ஃபஸ்ட்டு படைக்கப்பட்டதா, உயிரினங்கள் ஃபஸ்ட்டு படைக்கப்பட்டதா? நமக்கான உணவு முதல்ல இந்த உலகத்தில் தோன்றுனுச்சா, இல்லை நம்ம ஃபஸ்ட்டு தோன்றி அதுக்கப்புறம் நமக்கான உணவை நம்ம விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணோமா? கொஞ்சம் சிந்திச்சா போதும். அப்போது எல்லா உயிரினங்களுக்கான உணவும் முதல்ல படைக்கப்பட்டிருக்கு. அந்த உணவை ஒன்றதுக்கான உயிரினங்கள், அதுக்கு அடுத்ததாக பல உயிரினங்கள். ஒரு மாடாக இருக்கலாம், புல்லுக்கு அப்புறம் தான் மாடு. அப்போ ஒரு இதுவும் அப்படியே அடிப்படையில் நமக்கான இது வரும்போது கொஞ்சம் நம்ம சிந்திச்சிருந்தோம்னா வச்சுக்கோங்க, இந்த உணவு பஞ்சங்கிறது ஏற்படாது. இவங்க எப்படி இந்த உணவு பஞ்சம்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சமைக்கிறாங்க, எல்லாரும் சமைக்கிறதுக்கு தக்காளிங்கிறது தேவை. அப்போ சமைக்கும் போது என்ன பண்ணுறது, தக்காளி தீர்ந்து போச்சு. ஒரு 10 குடும்பம் வாங்கும் போது தக்காளி தீர்ந்துருச்சு, அடுத்த 10 குடும்பத்துக்கு தக்காளி இல்லை. அதனால தக்காளிக்கு பஞ்சமா இல்லை உணவுக்கு பஞ்சமா? அரிசி சாப்பிட்றாங்க, இப்போ அரிசி சாப்பிடும்போது கொஞ்சம் பேருக்கு அரிசி கிடைக்கல. இப்போ இவருக்கு அரிசிக்கு பஞ்சமா இல்லை உணவுக்கு பஞ்சமா? இப்போ பருப்பு போட்டு எல்லோரும் குழம்பு வைக்கிறாங்க. அப்போ பருப்பு வைக்கும்போது ஒரு 2 குடும்பத்துக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு இல்லை. பருப்புக்கு பஞ்சமா உணவுக்கு பஞ்சமா? அப்போ ஒட்டு மொத்தமாக உணவு பஞ்சம்னு ஒரு பொய் போர்வையை போற்றக்கூடாது இல்லையா? உணவுக்குன்னு ஒரு பஞ்சம் ஏற்படாது. ஏன்னா எல்லா உயிரினம், இங்கே எவ்வளோ உயிரினங்கள் பிறக்குதோ அவ்வளோ உயிரினங்களுக்கும் உணவுங்கிறது படைக்கப்படுது. நம்ம தக்காளி தான் சாப்பிடணும்னு கிடையாது, பருப்பு தான் சாப்பிடணும்னு கிடையாது, அரிசி தான் சாப்பிடணும்னு கிடையாது. அதுதான் நம்மளுடைய பிரதான உணவுன்னு கிடையாது. அப்போது உணவுப் பொருட்கள் ஏராளமான பொருட்கள் இருக்குது, அதை நம்ம மறக்கிறோம். அப்போ இதை மட்டும்தான் சாப்பிடணும்னு திணிக்கப்படுறோம். அடுத்த தலைமுறைக்கு உணவுன்னா என்னன்னு தெரியும்? அரிசி சோறும் பருப்பு சாம்பாரும் தான் தெரியுமா? அப்போ இது மட்டும்தான் உணவா? இதை மட்டும் நீங்கள் எல்லா உயிரினங்களுக்கும் கொடுத்துட முடியுமா? அப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். உணவு பஞ்சம்னு ஒன்று ஏற்படவே கிடையாது. அது ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாலும் அதை நம்ம ஆய்வு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். உணவு பஞ்சம் அப்படின்னு நம்ம தனிப்பட்டு குறிப்பிடவே முடியாது. அப்போது நிறைய குடும்பங்களுக்கு உணவு கிடைக்கல அப்படின்னா அந்த உணவை அவங்களுக்கு எப்படி எடுத்துக்கணுங்கக்கூடிய அந்த திட்டங்கள் அவங்களுக்கு தெரியலை, அந்த போதிய அறிவு நாலேஜ் இல்லை, அப்படி தான் நம்ம அதை சொல்ல முடியும். ஏன்னா உணவுங்கிறது அது நம்மளுடைய எசென்சியல், அது நம்மளுடைய தேவை. அது இதுதான்னு நம்ம நிர்ணயிக்கக்கூடாது இல்லையா? இது நம்மளை இன்னைக்கு உணவு, இது நாளைக்கு உணவு, அது அப்படி இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர ஏதோ ஒன்று குறிப்பிட்டு அது இல்லைங்கிறதுனால உணவு பஞ்சம் ஏற்படுது அப்படின்னு சுட்டி காட்டக்கூடாது. அப்போ உணவு பஞ்சம்னு தான் நமக்கு வீரிய ஒட்டுரகங்கள் வந்ததுக்கான காரணம். இது வந்துச்சுன்னா ஒரு ஏக்கருக்கு நீ 5 டன் எடுக்கிற, இதில் 10 டன் எடுக்கலாம். சரி, 10 டன் எடுத்தால் அது அதாக இருக்குமா? அதுதான் இப்போ கேள்வி. விவசாயிகளுடைய கேள்வி அதுதான். அதை வாங்கி சாப்பிடக்கூடிய நுகர்வோர்களுடைய கேள்வியும் அதுதான். அப்போது இந்த விழிப்புணர்வு எப்போ எல்லாரும் விவசாயம் அப்படிங்கக்கூடிய இயற்கை விவசாயத்தை பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஒரு பொருள் வாங்க கடைக்கு போகிறோம்னாலும் கூட இது என்னங்கிறத கவனிக்கணும். ஒட்டு ரகமா நாட்டு ரகமாங்கிறத கவனிக்கணும். அதுக்கடுத்து ரசாயன உற்பத்தியில் பண்ணியிருக்காங்களா இல்லை இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி பண்ணதான்னு தெரியணும். அடையாளம் கண்ட நபர் இவர் இயற்கை விவசாயம் தான் பண்ணுறாருன்னு நம்புறீங்க அப்படின்னா அவர்கிட்ட தாராளமாக இயற்கை விளைபொருட்களை வாங்கி சாப்பிடுங்க. இன்றைக்கி சதவீதத்தை ஒப்பிடும்போது இயற்கை விவசாயம் ரசாயன விவசாயம்னு சதவீதத்தை ஒப்பிடும்போது அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் எங்கேனாலும் போய் பார்க்கலாம், எல்லா மாவட்டங்கள்லையும் பார்க்கலாம். இன்றைக்கி எல்லா மாவட்டங்கள்லையும் இயற்கை அங்காடிகள்லையுமே இன்றைக்கி நிறைய சிக்கல்கள் இருக்குது. பொருளாதார தேவைக்காக வாங்கி வைக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் கூட இயற்கையின் பேரை சொல்லி ஒரு விவசாய பொருட்களில் ஒரு 50% 80% அவங்க இயற்கை விளை பொருட்களை வாங்கி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தொடர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா அந்த சிக்கல் இங்கே நடக்காது. அப்போ முழுமையாக இயற்கை விவசாயத்துக்கு மாறுவாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இயற்கை விவசாயத்துக்கு உள்ளே வரவங்களுக்கு 100% அதை எப்படி செய்யணும் அப்படிங்கக்கூடிய அனுபவ அறிவோ அந்த ஒரு திறனோ இருக்காது. ஒரு சில விஷயங்களை நம்ம கடைபிடித்து செய்ய வேண்டியது இருக்கும். போக போக அனுபவங்களில் கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். விளைச்சல் கம்மியாக இருக்கும், உற்பத்தி குறைவாக இருக்கும், சந்தைப்படுத்துதல் நிறைய சிரமம் இருக்கும், அதை கொண்டு போய் சேர்க்கறதுல நிறைய சிரமங்கள் இருக்கும். இப்போ ஆரம்ப கட்டத்தில் அதுக்கான விலைங்கிறது சற்று அதிகமாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால்
நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக இருக்குன்னா பொருளாதாரத்துக்காக வெளியில் போன விவசாயிகள் இயற்கை விவசாயம் பண்ணலான்னு திரும்புவாங்க. இயற்கை விவசாயம் பண்ணலான்னு திரும்பும்போது இயற்கையோட புரிதல் அவங்களுக்கு கிடைக்க தொடங்கும். புரிதல் கிடைச்சதுக்கப்புறம் உற்பத்தி பண்ணுவாங்க. உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் அங்கே டிமாண்டுக்கோட சப்ளை அதிகமாக இருக்கும். சப்ளை அதிகமாக இருந்தால் அதோடைய விலை குறையும். விலை குறைஞ்சிச்சுன்னா நுகர்வோர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ நுகர்வோர்கள் ஒரு விவசாயி என்ன பயிர் பண்ணணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்க முடியும். ஆனால் இந்த ஒட்டு ரகங்களை குப்பை 10 ரூபாய்க்கு கொடுத்தாலும் 15 ரூபாய்க்கு கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான். அதை வாங்கி சாப்பிட்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த நேரம் உங்களுடைய பசியை அடக்குமே தவிர உங்களுடைய வளர்ச்சிக்கு எந்த ஒரு உதவிகரமாகவும் இருக்காது. அதை நுகர்வோர்கள் கவனத்தில் வச்சுக்கணும். நீங்கள் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு இயற்கை விளைபொருட்கள்லாம் வாங்கி சாப்பிட வேண்டாம். நமக்குன்னு சுயமாக சிந்தனைகள் இருக்குது. நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். இன்றைக்கி கல்வியில் ரொம்ப சிறந்து நம்ம விளங்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம படிக்கிறோம், நம்மளுடைய தலைமுறைகள் அடுத்த தலைமுறைகள் நல்லா படிக்குது. அப்போ கசடு இல்லாமல் கற்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அந்த கட்டுறது அது மாதிரியே நடக்கக்கூடிய திறமையும் நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம அதுபடி கண்டிப்பாக தொடர்ந்து செயல்படுவோம். அப்போ இயற்கை வேளாண்மையுடைய முக்கியத்துவங்கிறது இன்னும் சொல்லிகிட்டே போனால் பெரிய டாபிக். ஏன்னா அந்தளவுக்கு இன்றைய தேவை இருக்குது. மருத்துவமனைகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்போது நல்லா கவனித்து பாருங்கள், விவசாய முறைகள் விவசாயம் ரசாயன விவசாயமாக மாறிடுச்சு. நச்சுக்கள் பயன்படுத்தக்கூடிய விவசாயம் மாறிடுச்சு. மண் கெட்டுகிட்டே போகுது. இந்த சைடு பார்த்திங்கன்னா மருத்துவமனையுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. நீங்கள் எப்போ போனாலும் அவங்க ஒரு 30 நாள் 15 நாளுக்கு மாத்திரை எழுதி கொடுத்து உங்களை சாப்பிடணுங்கிறாங்க. அதுதான் தீர்வுங்கிறாங்க. வேறு வழி இல்லைங்கிறாங்க. இதை நம்பாமல் நீங்கள் பிழைக்க முடியாதுங்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அப்போது நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கும். நம்ம 4 இடம் வரோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் குறித்த விழிப்புணர்வுகள் கட்டாயம் தேவை. அப்போ விவசாயிகள் தொடர்ந்து இயற்கை விவசாயத்துக்கு பின்தொடரணும், அதை மாறணும் அப்படின்னா அது குறித்த மிகப்பெரிய விழிப்புணர்வு தேவை. இப்போ நம்மாழ்வார் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி துவங்கப்பட்ட அவருடைய பயணங்கிறது அந்த காலகட்டத்தில் அப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இயற்கை விவசாயத்தை பற்றி ஒரு ஆழ்ந்த புரிதலில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய பணியை செஞ்சு இன்றைக்கி நிறைய மக்கள் இயற்கை விவசாயம் பண்ண தொடங்கிட்டாங்க. நிறைய இளைஞர்கள் முன் இயற்கை விவசாயங்கள் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கூட நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்னும் விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை தொடர்ந்து பண்ணணும். இயற்கை விவசாயி தான் முழுமையான தீர்வு எல்லா வகையான சிக்கலுக்கும் அப்படிங்கிறத உணரணும். நுகர்வோராகி நமக்கும் ஓரளவுக்கான விழிப்புணர்வு தேவை. அப்போது இந்த மாதிரியான இயற்கை விவசாயம் மேலே ஆர்வம் இருக்கவங்களுக்கும் இயற்கை விவசாய விளைபொருட்கள் மேலே விருப்பம் இருக்கிறவங்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து உதவுங்க. தொடர்ந்து இயற்கை விளை வேளாண்மை பண்ணுவோம். நஞ்சில்லாத உணவு அப்படிங்கிறத விட பூரண உணவு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு இயற்கை விவசாயம் மட்டும்தான் தீர்வாக இருக்கும். அப்போது இயற்கை வழி வேளாண்மைங்கிறது இன்றைய தேவையும் அவசியமாகவும் இருக்குது. அதை தொடர்ந்து பண்ணுவோம். விவசாயம் பண்ணுறதுக்கான சூழல் இல்லைனாலும் கூட நம்ம வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்தில் நமக்கு தேவையான உணவுக்கு தேவையான காய்கறி பழங்களை உற்பத்தி செய்ய தொடங்குவோம். நன்றி, வணக்கம்.